இல்லை நான் பார்த்தேன் ஆக்சுவலி ஐடி விங்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிச்சதை பார்த்தேன். அதில் ஒரு பயங்கர கிளாக் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது டைம் ஃபார் அச்சீவ்மெண்ட்டா, எவ்வளோ டைம் இருக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த இதை பற்றி சொல்லுங்கள், ஐடி விங் எப்படி ரன் பண்ணிட்டு. அதாவது மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி விங் வந்து ஏதோ ஒரு அங்கமாக இருக்கும், ஒரு சிலர் அதில் இருப்பாங்க. அது வந்து பணத்திற்காக இப்போ இயங்கக்கூடிய ஐடி விங்காக வந்து பல்வேறு கட்சிகள் இருக்குது. குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங்லாம் பார்த்தா 200 ரூபாய்க்கு வேலை செய்கிற கும்பல் தான். அஃபிஷியலாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அன்அஃபிஷியலாக 200 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஒரு கும்பல் இருக்கும். அது ஒரு ஆபாச கும்பல், ஆபாசமாக பேசிக்கிட்டு இணையத்தில் போகிற எல்லாத்தையும் கடிச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசணும்னா கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஃபேக்டர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்டெலெக்சுவலாவோ, அறிவு சார்ந்தோ, அரசியல் சார்ந்தோ, கருத்தியல் சார்ந்தோ, கொள்கை சார்ந்தோ எதையுமே தெரியாமல் கடிக்கிறது மட்டுமே வேலையாக வச்சிருக்கக்கூடிய செல்ல பிராணிகள்லாம் 200 ரூபாய் வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக அரசியல் அறிந்த அல்லது அரசியலை கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள், இவ்வளவு ஆண்டு காலமாக இணையத்தில் ஒரு ரசிகராக, ஒரு இணையத்தில் தலைவருடைய ஆதரவாளராக, ஒரு நடிகருடைய ரசிகராக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு மிக தீவிரமாக அரசியல் மையப்படுத்தப்பட்டு தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இணையதளத்தில் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு தாவேகா மீது எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி மொத்தத்தையும் எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து மிக தீவிரமாக அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்க. நமக்கே தெரியாது டேட்டாலாம் அவங்க எங்க எடுக்கிறாங்கன்னே தெரியாது. நீங்க போட்டோவோட டேட்டாவோட 4 ஆர்கனைஸ்ட் இல்லாம அன்ஆர்கனைஸ்டாவே இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு அதற்குன்னு ஒரு அலுவலகம் போடப்பட்டு அவர்களுக்கு வந்து நம்ம இது போல எதிரணீர் கிளப்பக்கூடிய இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள், புரளியான குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய நரேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அப்போ நம்ம எந்த உண்மையை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான பணிகளை வந்து அவர்கள் மிக தீவிரமாக செய்ய தொடங்கியிருக்காங்க. அதற்கான அலுவலகமாக தான் அது போட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்முடைய தலைவருடைய தீவிரமான விசுவாசிகள். நீங்கள் இந்தியாவிலேயே இப்போ ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நீங்கள் தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தோட A to Z எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல அவ்வளவு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு ஐடிவிங் நம்மளுடைய ஐடிவிங் தான். அதே போல என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா திமுக போல ஒரு காலம் பொய்யோ புரட்டோ போலி செய்திகளோ பொய்யான நரேட்டிவ் செட் பண்ற ஐடிவிங் நம்மளுக்கு கிடையாது. அந்த வேலையை செய்து தான் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலி இதில் கூட வந்து செயற்குழு கூட்டத்தில் ஏன் மெரினா பீச்சில் வந்துட்டு அப்படின்ற அப்படி ஒரு போலியான செய்தி, அப்படி ஒரு போலியான செய்தியை வந்து கிளப்பி ஒரு சேனலோட கார்டே போட்டு பண்ணிடலாம். இதில் என்ன தெரியுமா, ஒரு சேனலோட கார்டை போலியா வந்து ரெடி பண்ணி இது போல வந்து மெரினாவில் ஏன் வந்து ஏர்போர்ட் வைக்கக்கூடாது ஒரு போலியான செய்தியை வந்து பரப்பி போகிறதுக்கு தான் அந்த 200 ரூபா பீஸை வச்சிருக்காங்க. அந்த செல்ல பிராணிகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க பண்ணுவாங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது அவங்க பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு தான் 200 ரூபா பேமெண்ட் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. இந்த கார்டை நீங்கள் போனீங்கன்னா டங்குன்னு உங்களுக்கு ஜிபேல வந்து வரும், 200 ரூபாய் ஜிபேவில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் வந்துடும். அதுக்கு தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன கொடுமை தெரியுமா, ஆளுங்கட்சி திமுக இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய முக்கியமான பேச்சாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுறாரு. இந்த விஷயத்தை கோட் பண்ணி பேசுறாரு. இந்த மெரினாவில் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட் வரணும்னு சொல்லி எது உண்மை எது பொய்னு திமுக காரங்களுக்கே தெரியலையா? அந்த அளவுக்கு திமுக காரங்கள் வந்து சுத்தமாக ஒரு அறிவட்ட நிலையில தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பொய்யை திமுக வந்து அபிஷியலாக முயற்சி பண்ணுதா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். அப்போ ஒரு திமுகவுடைய பேச்சாளர் என்று அறியப்படக்கூடிய தமிழன் பிரசன்னா அவர்கள் ஒரு போலியான செய்தியை வைத்து மேடையில் மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கிறாருன்னா இது எப்பேற்பட்ட கேவலம், இது எப்பேற்பட்ட ஒரு இழிவான ஒரு விஷயம், இழிவான ஒரு அரசியல். இதுவா அரசியல் ஆரோக்கியமா நம்ம பார்க்க முடியும்? ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்னங்க? உண்மையை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு, 4 ஆண்டு காலம் நீங்க என்ன சாதிச்சீங்க, அதனால மக்கள் என்ன பயன்பட்டு இருக்காங்க, இல்ல எதிர்க்கட்சியினர் உங்க மேல வந்து என்ன அப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டாங்க அப்படின்றத நீங்க பேசுங்க நியாயம். ஆனா நீங்களே ஒரு போலியான செய்தியை வந்து செல்ல பிராணிகளை வச்சு கிளப்பி விட்டுட்டு அந்த செய்தியை கொண்டு போய் நீங்களே மேடையில் பேசுனீங்கன்னா அப்ப இதுதான் திமுகவுடைய அரசியல் அப்படின்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம்.